நான் ஜாக்கி சேகர் கதைப்போம்பா சேனலுக்காக அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. அது என்னன்னா, கர்நாடகாவுல ஜென்சி கிட் அவங்க கிட்ட வந்து ஆய்வு நடத்தியதுல ஒரு 7,000 மாணவ, மாணவிகளுக்கு எய்ட்ஸ் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. பெற்றோர்கள் அதிர்ச்சியிலும், கல்யாணம் பண்ணிக்க போறவங்கலாம் பேரதிர்ச்சியில மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன, ஏது அப்படின்றத கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன்ட் வித் அஸ். பெங்களூரு இருக்கிறதுலே ஹையஸ்டான எய்ட்ஸ் தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் வாழும் பெங்களூரு இருக்கு. மிக முக்கியமாக கர்நாடகா இருக்கு. சமீபத்தில் நேக்கோ தரவுகளின்படி இந்தியாவில் ஹெச்ஐவி தொற்றுடன் வாழும் மக்களுடைய எண்ணிக்கை வந்து சுமார் 2.6 லட்சம். இத்தனை பேர் வந்து எய்ட்ஸ் வைரஸ் கிருமியால் பாதிக்கப்பட்டவர்கள். ஸோ இதில் வந்து மூன்றாவது இடத்த வந்து பெங்களூரு, அதாவது கர்நாடகா வந்து பிடித்திருக்கின்றது என்பதும், கட்டாய மருத்துவ பரிசோதனையை அனைத்து கல்லூரிகளிலும் நடத்தணும் அப்படின்னும் கர்நாடக அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி தான். ஏனென்றால் இந்த நோய் தொற்றுக்குள்ளானவர்கள் 18 வயதிலிருந்து 25 வயதுக்குட்பட்ட மாணவ, மாணவிகள் என்பதுதான் இங்க உற்று நோக்கக்கூடிய விஷயம். இதுக்கு வந்து என்னன்னா, கர்நாடகாவில் சுமார் 54,000 பேருக்கு இந்த எச்ஐவி தொற்று, நோய் கிருமி தொற்று இருக்கின்றது. அதுல 7,000 பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவிகளுக்கு இது இருக்குன்றது தான் பேரதிர்ச்சி. இப்ப இதுல என்னன்னா, இந்த விழிப்புணர்வு இல்லன்னா இந்த நோய் தொற்று கடுமையா எல்லா இடத்துலயும் பரவும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்ப இந்த எய்ட்ஸ் பற்றிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிவைண்டா நம்ம வந்து இந்த தொற்ற பத்தி நம்ம கொஞ்சம் பேசியாகணும். 1980கள்ல மிகப்பெரிய ஒரு அபாயகரமான செய்தியாக இந்த எய்ட்ஸ் நோய் தொற்று வந்து தமிழ்நாட்டில மட்டுமல்ல, இந்தியாவு மட்டுமல்ல, ஏனைய உலக நாடுகள்ல இந்த நோய் தொற்று குறித்தான அச்சம் வெகுவாகவே இருந்தது. காரணம் என்னன்னா, உடலழிவின் காரணமாக இந்த நோய் தொற்று பரவுது அப்படின்னும்போது, இந்த உலகத்தினுடைய ஆதார சுருதியே அதுதான் அப்படின்னும்போது, அதன் மூலமாக நோய் தொற்று பரவுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுனாலயும், இப்ப இந்த விஷயங்கள் செய்யாத ஆட்களே இல்ல அப்படின்னும்பொழுது, நம்மளுக்கு வந்துருமா, இவங்களுக்கு வந்துருமா, அவங்களுக்கு வந்துருமா அப்படின்ற மாரியான ஒரு சிக்கல் நீடித்த பொழுது அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒருவனுக்கு ஒருத்தியாக இருக்கும்பொழுது இந்த பிரச்சனை இல்ல. பல பேருடன் இந்த பாலியல் உறவு மேற்கொள்ளும் பொழுது இந்த நோய் தொற்று கண்டிப்பாக பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவேர்னஸ் இல்லாம நெறைய பேர் வந்து எலும்புருக்கி நோய், அதாவது டிபி மாரி வந்து அதனுடைய எட்ஜஸ் போய் என்ன ஆகும்னா, ரொம்ப ஆலும் தோலும்லாம் கருகி ஒரு மாரி எலும்புலாம் வந்து வெளிய தெரிஞ்சு இறந்து போற புகைப்படங்கள் வந்து பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. பெரிய கேம்பெயின் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து மக்கள் தொகை குறைப்புக்கு வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ட்டு, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ட்டு, நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு நம்மளுடைய அந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆனா அன்றைய காலகட்டத்தில அந்த குடும்ப கட்டுப்பாடுக்கு நிகராக இந்த எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வும் நெறையவே இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு, இன்னைக்கு மாரி வந்து தெருவுக்கு தெரு வந்து லேப்லாம் கிடையாது அன்னைக்கு. இப்ப எனக்கு வந்து ப டெஸ்ட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணேன்னா, நான் அப்ப மாம்பழத்தில கணபதி ஸ்ட்ரீட்ல ஒரு வீடியோ கடையில வேலை செஞ்சுட்டுருந்தேன். அப்போ வந்து இந்த மாரிலாம் காசோ, இல்ல விழிப்புணர்வுகளோ, இல்ல அந்த மாரியான விஷயங்களோ அப்ப கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்ட ஜீவனம். அப்ப என்ன பண்ணேன்னா, விஜய் ஹாஸ்பிட்டல்ல போய் பிளட் டொனேட் பண்ணிட்டு, அவங்க வந்து ஒரு கார்டு ஒண்ணு குடுத்தாங்க. அந்த கார்டு நம்பர்லாம் குடுத்துட்டு வந்தேன். இப்ப என்னன்னா, ஒருவேள நம்மளுக்கு எய்ட்ஸ் இருந்ததுன்னா, அந்த பிளட் டெஸ்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு. ஏன்னா, அப்பல்லாம் அந்த மாரி வாய்ப்புகள் கிடையாது. அப்பறம் நண்பர்களோ, இல்ல இத சொல்றதுக்கான விஷயங்களோ நம்மளுக்கு அப்ப எதுவுமே கிடையாது. ஸோ, அப்போ வந்து நம்ம வந்து அந்த மாரியான செயல்பாடுகள செஞ்சது இந்த நேரத்துல நினைவு கூர்றேன். அது மட்டும் கிடையாது. அம் ஒண்ணும் இல்ல. சில கற்பனைகள் வந்து நம்மள வந்து சாகடிச்சுடும். ஒரு நாள் வந்து நான் என்னன்னா, நான் எப்பயுமே சில விஷயங்கள கவனிப்பேன். இப்ப இதானே என்கிட்ட அந்த மாரி ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. பூட்டிட்டதுக்கப்புறம், கார் கிட்ட போனதுக்கப்புறம் யோசிப்பேன், நம்ம வீட்ட பூட்டோமான்ட்டு. இது ஒண்ணு இருக்கும். திரும்ப வந்து பார்த்துட்டு போனோம்னா, அந்த மைண்ட் ஓடிட்டே இருக்கும் எனக்கு. இது வந்து நெறைய பேருக்கு இருக்கு. இப்ப அதுலருந்து நீங்க வெளில வரணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நீங்க பூட்டும் பொழுதே, அந்த இடத்திலே இத நான் பூட்டிட்டேன் அப்படின்னு 2க்கு 3 வாட்டி சொல்லிட்டு நீங்க நகரணும். வேற ஏதாவது நினைப்புல வந்துட்டீங்கன்னா, அந்த வீட்ட பூட்டுனோமா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு கார் பார்க்ல படம் ஆரம்பிச்சுருவாங்கன்னு அவசரமா போய் நிறுத்துறீங்க. டக்குனு கிளம்பி போகணும் அப்படின்னும்போது என்ன ஆகும்னா, நம்ம அனிச்சை செயலா உங்களுக்கு வந்து கார் வந்து லாக் பண்ணிடுவோம்.
ஆனா, படம் ஆரம்பிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, கார் லாக் பண்ணோமா என்னன்னு தெரியலையே, கார்ல பர்ஸ வச்சுட்டு வந்தோம், வீட்டு சாவி வச்சுட்டு வந்தோம். என்னலாம் அவன் வந்து கார திறந்தான்னா என்னலாம் அவனுக்கு கிடைக்கும் அப்படிலாம் மைண்ட்ல ஓடும். அப்ப பூட்டமா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. திரும்ப வந்து அத பூட்டுனா தான் நம்மளுக்கு வந்து மனசு வந்து ஒரு மாரி நிம்மதியா இருக்கும். அந்த மாரியான சிக்கல்கள் எனக்கு இருக்குன்றதுனால நான் என்ன பண்ணேன், நான் சொல்றேன் இந்த 90 காலகட்டங்கள்ல ஒரு வாட்டி என்ன பண்ணேன், இந்த எய்ட்ஸ் வந்து முறையற்ற உறவு காரணமாக பரவுவதோடு மட்டுமல்லாமல், ரத்தம் செலுத்துவதன் மூலமாக ஊசி வந்து சரியா சுத்தம் பண்ணாதனால, இந்த மாரிலாம் அந்த எய்ட்ஸ் நோய் வந்து பரவும் அப்படின்னு படிச்சுட்டோம். இப்ப என்னன்னா முக்கியமா பிளேடு வந்து மாத்தும் பொழுது, அதாவது பிளேடு பார்பர் ஷாப்ல சவரம் பண்றாங்க. அப்ப முன்னாடி ஒருத்தருக்கு எய்ட்ஸ் இருக்கிற ஒரு நோயாளி அவருக்கு வந்து சவரம் பண்ணிட்டாங்க. அந்த பிளேட வந்து போட்டுறணும். அந்த பிளேடு போகாம அதே பிளேடுல உங்கள ஷேவ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ரத்த காயம் ஏற்பட்டுதுன்னா, அந்த ரத்தத்தின் மூலமாக இது போயி எய்ட்ஸ் வரும் அப்படின்னு ஒரு ஒரு தியரி சொல்றாங்க. அன்னைக்குன்னு பார்த்து நான் ஏதோ பாட்டு ஏதோ ஓடிட்டு இருந்ததுன்னு அதில கவனம் செலுத்தி வரிகள்ல கவனம் செலுத்தின குத்தம், அவன் வந்து பிளேடு மாத்துனானான்னு எனக்கு தெரியல. சொன்னா நம்ப மாட்டீங்க. நைட்டு ஃபுல்லா தூங்கல. ஏன் அப்டின்னா, இந்த நோய் தொற்று இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவச்சொல் பெயர் இருக்குல்ல. அதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா கூட உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. ஆனா எதுவுமே இல்லாம ஒருத்தன் வேற யாரோ ஒருத்தன் செஞ்ச ஒரு விஷயத்துக்கு நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அவன் பிளேடு மாத்தலன்றதுக்காக வந்துட்டுனா உங்களுக்கு எப்படி யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாரிலாம் வந்து மன உளைச்சல்களை ஏற்படுத்திய ஒரு ஒரு பெருந்தொற்று இது. ஆனா காலப்போக்குல இந்த எய்ட்ஸ் நோயானது அ பெரிய தாக்கத்த வந்து உருவாக்கலாம். ஆனா, அன்றைய காலகட்டத்தில மிகப்பெரிய பயத்தையும் ஏன்னா நெறைய பேர் செத்து போனாங்க. அ எய்ட்ஸ் நோய் வந்து செக் பண்ற டாக்டர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு பயந்தாங்க. எய்ட்ஸ் நோயாளிகள வந்து எட்ட நகர்த்தி வச்சாங்க. எய்ட்ஸ் நோய் மூலமா பெற்ற குழந்தைகள வந்து நடுத்தெருவுல நிறுத்துனாங்க. இதுக்கு நெறைய ஆர்கனைசேஷன்லாம் வந்து அந்த மாரி குழந்தைகள வந்து வளர்க்க ஆரம்பிச்சது. அதுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் நடந்தது. என்ஜிஓக்கள் நெறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதுல முக்கியமா நான் சொல்றது வந்து, தமிழ்நாட்டிலேயே எய்ட்ஸ் விளம்பரத்தில நடித்த ஒரே நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் மட்டும் தான். எழும்பூர் அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் வாசல்ல நான் கமலஹாசனுடைய ஃபோட்டோ பார்த்துருக்கேன். தாடி வச்சுக்கிட்டு சத்யா தாடி மாரி. அது வச்சுட்டு அவர் வந்து எய்ட்ஸ் விளம்பரத்தில நடிச்சது ஐ மீன் அந்த பேனர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்தினாங்க. அதன் பிறகு எய்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப பெருசா இல்லாம இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 3 வாட்டி டைஃபாய்டு வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு டைஃபாய்டு, டெங்கு, மலேரியா, டியூபர்குலோசிஸ். எங்க அம்மா டியூபர்குலோசிஸ்ல இறந்தாங்க. எங்க பாட்டி டியூபர்குலோசிஸ்ல இறந்தாங்க. காரணம் என்னன்னா, அப்ப அது வந்து ஒரு அந்த நோய் வந்து அவ்வளவு கொடூரமா இருந்தது. மருந்துகள், சத்துள்ள உணவுகள் அதெல்லாம் அந்த காலகட்டத்தில வந்து பெருசு. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து ஊட்டச்சத்து மிக்க உணவுகள சாப்பிடுறோம். அ அதெல்லாம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும்பொழுது, உங்கள வந்து எந்த நோய் கிருமியும் அண்டாது. அதான் இருக்கிற பேஸ். ஆனா, நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாயிடுச்சுன்னா, உங்கள வந்து அந்த மாரியான கிருமிகள் வந்து அட்டாக் பண்ணும். முக்கியமா காலரா, டெங்கு அதெல்லாம் இன்னைக்கு பாருங்க எதுவுமே இல்ல. டைபாய்டு எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் டைபாய்டு. ஸோ அந்த மாதிரி பெருசா ஏன்னா காலரா வந்து 1500கள்ல 600, 700 2000 வரையிலுமே 1900 முடிஞ்சு ஆமா 1950 அது வரையிலுமே காலரா வந்ததுனால ரொம்ப பயப்படுவாங்க. காலரா வந்தவங்கள வந்து அப்படியே கடலெல்லாம் பிரயாணம் பண்ணும்போது செத்துட்டாங்கன்னா அப்படியே தூக்கி கடல்ல போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாரியான பெருந்தொற்று அதெல்லாம். உலகப் போர்லலாம் வந்தீங்கன்னா, முதல் உலகப் போர்ல இந்த காலராவுடைய பயம் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த மாரியான விஷயங்கள்லாம் இந்த மனித சமுதாயம் வந்து கடந்து வந்திருக்குது. ஆனா இது எய்ட்ஸ் வந்து என்னன்னா, 80, 90கள் வந்து பிரபலமாக இருந்தது. இப்ப திரும்ப வந்து இந்த பெங்களூர்ல 7000 மாணவ மாணவிகளுக்கு எய்ட்ஸ்ன்னும்போது அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி தான். ஆனால் என்னன்னா, இப்ப உங்களுக்கு வந்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்றாங்கன்னா, உங்களுக்கு டியூபர்குலோசிஸ்க்கான கிருமி இருக்கும். உங்களுக்கு எய்ட்ஸ் நோய்க்கான கிருமியும் இருக்கும் அப்படின்னு டாக்டர்கள் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, வீரம் ரொம்ப குறைவாக இருக்கும். எய்ட்ஸ் வந்து ஐரோப்பாவை விட இங்க வந்து அது பரவாததற்கு மிக முக்கிய காரணமே என்னன்னா, ஐரோப்பிய இடத்துல வந்து எய்ட்ஸ்னுடைய வீரியம், அந்த நோய் கிருமியுடைய வீரியம் அதிகமா இருந்தது. ஆனா, ஏசியாவுல அந்த வேரியன்ட்னுடைய வீரியம் ரொம்ப குறைவு. இதே தான் கொரோனாவுக்கும் சில இடங்கள்ல சொல்லப்படுது. அதே நேரத்தில எல்லாத்த விட முக்கியமான விஷயம் ஆரோக்கியமான அ உட உடற்பயிற்சி, அப்புறம் அந்த எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு விஷயம் உங்க உடம்புல இருந்ததுன்னா, இந்த மாரி நோய் கிருமிகள் வந்து தாக்குனா கூட வந்து பெருசா வேலைக்காகாம போயிடும். ஆனால் ஆனால் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா, இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா, நிச்சயமாக இது உங்கள வந்து பாதிக்கும் அப்படின்றது தான் இந்த அ எய்ட்ஸ் விஷயங்கள்ல சொல்லக்கூடிய விஷயம். அது மட்டும் கிடையாது. அ எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே அதுக்கப்புறம் வந்து நீண்ட நாள் வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்க ரொம்ப சீக்கிரமா இறந்துருவாங்க அப்படின்ற அந்த மித்துலாம் இருந்ததுல அதெல்லாம் உடைய ஆரம்பிச்சது. இப்ப கூட வந்து
சேகர் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து முதல் எய்ட்ஸ் நோயாளி. இப்போ 78 வயசு அவர் இருக்கிறார். அப்போ அதுக்காக வந்து அலட்சியமாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வரது என்னன்னா, நோய் தொற்று வந்துன்னா கூட பெருசா அதுக்காக பயப்படாம அதற்கான எதிர்வினைகளாக மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீண்ட நாள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குன்றது தான் நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய விஷயம். அது மட்டும் கிடையாது. இந்த நோய் தொற்று குறித்து அது வந்து வாழ்வாதாரத்தில வந்து பெரிய விஷயங்கள்லாம் பண்ணலன்றதுனாலே ஒரு பெரிய அலட்சியம் உங்களுக்கு இருக்கு. மாணவ மாணவிகள்கிட்ட இது பெரிய அலட்சியம் இருக்குது. மிக முக்கியமாக இந்த கட்டுப்பாடற்ற உடலுறவும் இதற்கு ஒரு மிக முக்கிய காரணி. ஏன்னா மாணவ மாணவிகள்கிட்ட வரும்போது அது அப்படிதான். ஒருத்தவன் 3, 4 பேர் கூட போகும்போது என்னாகும்? இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, மாணவர்கள்கிட்ட போதுமான அளவு விழிப்புணர்வு இல்ல. ஆனால் திருமணம் செய்து கொள்ள போகக்கூடிய மாணவ, மாணவிகள் கல்லூரியில முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறவங்க, பெங்களூர்ல இருக்கவங்க கிட்ட இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி வந்து ஜாதகம்லாம் வந்து பார்த்து கல்யாணம் பண்றாங்களோ, அந்த மாதிரி இந்த மாதிரியான பிளட் டெஸ்ட்லாம் வச்சு கல்யாணம் பண்ணணும். ஏன்னா, நீண்ட நாள் வாழ போறவங்க அவங்க அப்படின்னும்போது, அவங்கள வந்து பெரியோர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படின்னும்போது, ஜாதகம்லாம் பார்க்குறதுலாமே பிளட் டெஸ்ட் பாரு. எல்லாரும் 2 பேருமே ஆரோக்கியமா இருக்காங்கன்னு பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க. அப்படின்ற ஒரு பேச்சும் சமூக வலைதளங்களில் இதற்கான ஒரு விஷயமா பேசப்பட்டது. பட் இருந்தாலும், முன்பு இருந்த அந்த பயம் இப்பொழுது நெறைய பேர்கிட்ட கிடையாது. ஏன்னா, அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. அப்படி தும்மிக்கு ஓரமா வச்சுட்டு வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற லெவல்லயும் இருக்காங்க. ஆனால் என்ன இதில இருக்கிற பெரிய ரிஸ்க் என்னன்னா, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்பொழுது, நீங்க ஈஸியா பலியாயிடுவீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால "வருண் முன் காப்போம்" அப்படின்னும் பொழுது நிரோத் அந்த மாதிரியான கருத்தடை சாதனங்களுடைய உபயோகமும் சரி, பாதுகாப்பான உடலுறவும் சரி, இதற்கு வந்து பரவாமல் இருக்கும் அப்படின்றது தான் இங்க பேசிக்கா சொல்லக்கூடிய விஷயம். அதுதான் ஆப்பு அப்படின்னு ஒண்ணு வந்ததுன்னா, நீங்க வந்து ரத்தம் கொடுக்கும்போது கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சவரம் பண்ணும்போது கூட வர்றதுக்கு வாய்ப்பு அது மாரி நெறைய விஷயங்கள் இதில வந்து ஆப்புன்னு ஒண்ணு வந்துன்னா வரும். ஓகேவா? ஊசி முக்கியமா வந்து போதை ஊசிகள் போடுறப்ப இந்த எய்ட்ஸ் வந்து பரவுது அப்படின்றதும் இங்க சொல்லக்கூடிய விஷயம். ஸோ, அதனால நான் வந்து யார் கூடயுமே நான் வந்து மேட்டர் பண்ணதே இல்ல. ஆனா, நான் வந்து அப்பப்போ வந்து இது இது இந்த என்னது அ ஊசிய போட்டுக்குவேன் அப்படின்னா, அந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணாத ஊசி மூலமாக இது பரவுவதற்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு அப்படின்றது தான் இங்க சொல்லக்கூடிய விஷயம். எனிவே அலட்சியமாக இருக்க வேணாம் அப்படின்றது தான் இங்க சொல்லக்கூடிய விஷயம். டாக்டர்ஸ்க்கே என்ன சொல்றாங்கன்னா, அ திரும்ப நீங்க ரொம்ப வந்து அப்பாவிகளுக்கு போய் இது மாரி ஏத்தி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு வந்து நோய் வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்துன்னு வச்சுக்கோங்க. அவன் சீக்கிரமா வந்து அவன் அவன் உடல்நலம் குன்றி இறந்து போகறதுக்கான வாய்ப்புகள் இதில இருக்கு. அதனால அலட்சியப்படுத்த வேண்டாம் அப்படின்றதும் மருத்துவர்களுடைய அறிவுரையாவும் இருக்குது. ஸோ, அதனால பெங்களூரும் கொஞ்சம் அதிர்ச்சியில் தான் இருக்கின்றது. அ இதில திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்றது தான் இதுக்கு பேசிக்கான ஒரு விஷயம். அந்த அளவு பயம் 80கள்ல 90கள்ல இருந்த பயம் இப்ப வந்து இளைஞர்களிடம் சுத்தமாகவே இல்ல அப்படின்றதும், இந்த நோய் தொற்று உள்ளவங்க வந்து நீண்ட நாள் வாழறாங்க அப்படின்றதையும் பார்த்ததுக்கு அப்புறமும், அவங்ககிட்ட எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்றது தான் இதுக்கு பேசிக்கா வரக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன். இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதா இருந்தாலும் அத பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட்ல உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். Yeah.